இந்த வயசுல திருடுற என்னடா திருடுன? ரொட்டி காது எங்க இருக்கு? நீங்க யாருன்னு சொல்லுறீங்க? நான் தான் உங்க மக செல்வத்தை சுட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் பிள்ளைய சுட்டுட்டு எங்க வீட்டு பிள்ளைய வந்த போ வெளியே. நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போ. உன் தர்மம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. என்ன இதெல்லாம்? பெரிய சட்டம் பாக்குறாங்க. கேவலம் வயிற்று பத்திக்காக ஒரு ரொட்டி துண்ட திருடனா அதுக்கு போய் சுடுறதா? என்னையா உங்க சட்டம்? பெத்தவங்க வயிறு காயக்கூடாதுன்னு புள்ள தேடி இருக்கான். கொலையா பண்ணுனா அதுக்கு போய் சுட்டுட்டியே. ஒரு வேளை அவன் செத்திருந்தா நீ என்னையா செய்வ? அதான ரொட்டி துண்டு. அதுக்கு துப்பாக்கி கொண்டு பறிச்சுனா ஊர் உலகத்துல கள்ளக்கடத்தல் கருப்பு மார்க்கெட்டுன்னு கோடி கோடியா கொள்ள அடிக்கிறாங்களே, அவங்களையெல்லாம் எந்த வீரஞ்சால சுட போற? அந்த துணியோட என் புள்ள ஓடனவுன்னு சுட்டுட்டியே. கார்ல போற நிஜ திருடங்களை ஏன் உன் அண்ணனோ தம்பியோ கூட இருக்கலாம், அவங்கள போய் சுடுறதானே? முதல்ல அந்த பாவிய கழுத்தை பிடிச்சு தந்துருக்கோம். தம்பி, என் சாரம் படிக்காது, ஏதோ வயிற்றுச்சல்ல பேசிட்டா மறந்துருங்க தம்பி. எனக்கு உங்க பேர்ல எந்த கோபமும் இல்லை. திருட்டுதான். அது நயா பைசாவா இருந்தா என்ன, 4 லட்சம் ரூபாவா இருந்தா என்ன, நீங்க சட்டப்படி போயிருக்கீங்க, தப்பு இல்லை. எங்க அம்மா அப்பா பட்டினியா இருக்காங்களேன்னு செல்வம் திருடினான்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 60 கோடி ஜனங்களுமே திருடர்களா இருக்கணும். தம்பி, மகனுக்கு வயசை கட்ட தெரியல, எனக்கு இவங்க எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட தெரியல. மன்னிச்சிருங்க தம்பி. சார், உங்க உத்தியோகம்? மாஜி பள்ளிக்கூட பாத்தியா. அப்ப வந்த மாச சம்பளத்துல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு. இப்ப வர்ற பென்ஷன்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பாடு. ஐயா, இவ்வளவு பெரிய பாடத்தை நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார்கிட்ட தான் கத்துக்க முடியும். நான் வரையா. எஸ் ரவி சார், இந்த கேஸ் நானே எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ராஜா. இனிமே இந்த பில்டிங் உங்களுது. தேங்க் யூ. Why, sir? I'll take leave. Mr. Raja, I want to tell you something. இந்த பில்டிங்கை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. கொஞ்சம் பேரம் பண்ணியிருந்தா 5 லட்சம் குறைச்சே கொடுத்திருப்பேன். உங்களுக்கு வியாபாரம் தெரியல. ஓ மிஸ்டர் வாசா, உங்களுக்கு தான் வியாபாரம் தெரியல. இந்த பில்டிங்குக்கு இன்னும் நீங்க 10 லட்சம் அதிகமா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். ஆச்சி, அப்படி என்ன இருக்கு இந்த பில்டிங்ல? புதஞ்சு போன ஒரு கதையே இருக்கு மிஸ்டர் வாசா. இந்த பில்டிங்கை கட்டும்போது இங்கே எங்க அம்மா கூலியா வேலை செஞ்சாங்க. இப்போ அதே கூலி இந்த பில்டிங் ஓனரா போறாங்க. தாயோட வேலைக்கு பிள்ளை என்ன வேலை வேணும்னாலும் கொடுப்பான். நான் வரேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்குங்க? ரவி, என்ன ஆச்சு? முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு லிஸ்ட கொடுத்தாங்க. பெரிய குற்றவாளிங்க, ஐ மீன் பயங்கர கடத்தல்காரங்க பேரெல்லாம் அதுல இருக்கு. அந்த லிஸ்ட்ல உன் பேரே இருக்கு. சொல்ல வேண்டியது அவ்வளவுதானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இதுல நீ கையெழுத்து போடணும். என்ன பேப்பர்? உன் சரணாகதி லெட்டர், செல்ஃப் கன்ஃபெஷன் அண்ட் பிகமிங் an approver.
இந்த லெட்டர்ல நான் செய்த குற்றங்கள்லாம் ஒத்துக்கிறேன், கள்ளப்பணம் அத்தனையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், என் கூட்டாளி எல்லாரையும் காட்டி கொடுத்துறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ணா, நீ இதுல கையெழுத்து போடணும்னு நான் விரும்புறேன். நினைவிருக்கிறேன். குழந்தையா இருந்தப்போ நம்ம எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம். கையெழுத்து போடுறியா மாட்டியா? கழுத்து ஓடிய 2 ரூபாய் கூலிக்கு அம்மா கட்டிட வேலை செஞ்சாங்களே, கையெழுத்து போடுறியா மாட்டியா? அவங்க கந்தல் புடவையோட யாராக்கிட்டையும் கேவலமா பேச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்களே, கையெழுத்து போடுறியா இல்லையா? எஸ் போடுறேன். ஆனா நான் மட்டும் தனியா போட மாட்டேன். என்ன குற்றவாளியாக்கிறவங்க யாரும் ஒரு கிட்ட கையெழுத்துவான். உன்னோட குடும்பத்தை கைலாசத்துக்கு கிளம்பு வேணும் அப்பாவை போட்டு கையெழுத்து வாங்கினானே, அவங்க கிட்ட கையெழுத்துவான். என்ன பெத்தோட போடின்னு சொல்லி எப்படி பிடிச்சி வேவிட்டு தந்தானே அந்த மேஸ்திரி, அவங்க கிட்ட கையெழுத்துவாங்க. நம்ம குடும்பத்தை நெஞ்சில குத்தி என் கையில உங்க அப்பன் ஒரு திருடன் அப்படின்னு எழுதுறானே, அவங்க கிட்ட கையெழுத்துவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்க பிறகு கிட்ட வாடா இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறேன், கட்டாயம் போடுறேன். நீ பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லாம அடுத்தவன் பட்டியலை நீ எனக்கு தர வேண்டாம். இவையே வீட்டை கொளுத்துறான்னு நீ ஊரே கொளுத்துறியே, இது எந்த வகையில நியாயம்? ஒருத்தருக்கு சூழல் இல்லாமல் பண்ணாம ஊரை அழிப்பாங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம்டா முட்டாள். நீ வாதம் பண்ண, பிடிவாதம் பண்ற. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் குறுக்கே நீ ஒரு சூழல் வைப்பிட்ட. எனக்கும் உனக்கும் குறுக்கே இந்த தடை போட்டு பின்னால நீயும் நானும் ஒரே கூரையில ஒன்னா இருக்க முடியாது. இப்போ நான் வீட்டை விட்டு போறேன். அம்மா புறப்படுங்க. உனக்கு பிடிக்கல நீ போ, அம்மா வர மாட்டாங்க. அம்மா நீங்க ஏன் கூட வரீங்க? அம்மா வர மாட்டாங்க நான் சொன்னேன்ல. அம்மா புறப்படுறாடா. அம்மா நீங்க போகல, என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம், என்னை விட்டு நீங்க போக முடியாதுமா. இப்ப போறேன்டா. அம்மா நீங்க போக கூடாது. உங்க அப்பாவை கையெழுத்து போட சொல்லி கேட்டானே, அவனுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? உங்க அம்மாவை வேலையை விட்டு துரத்தினானே மேஸ்திரி, அவன் உனக்கு என்னடா உறவு? உன் கையில என் தெய்வத்தை திருடன்னு எழுதினானே, அவன் உனக்கு சொந்தமா? இல்லையே. நீ நீ என் மகன்டா, என் ரத்தம்டா. உங்க அப்பா திருடன்னு எவனோ ஒருத்தன் உன் கையில எழுதினா, நான் ஒரு திருடனோட அம்மான்னு நீ என் தலையில எழுதணுமா? விதி என்ன தெருவுல நிறுத்தினா நீ என்ன முச்சந்திலியா நிறுத்துறியே. கொஞ்சம் மிதிச்சுட்டா கோழி கோச்சுக்காதுமா. இத பாருங்க, இந்த கார், இந்த பங்களா, இந்த சௌகரியம் எல்லாம் நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதுல நீங்க இல்லைன்னா நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டடா. ஒண்ணு சொல்றேன், உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் அம்மாவை மட்டும் விலைக்கு வாங்க முடியாது. போடா. இந்த பில்டிங்க கட்டும் போது எங்க அம்மா இங்க கூலியா வேலை செஞ்சாங்க. இப்போ அந்த கூலியே இந்த பில்டிங் ஓனரா போறாங்க. தாயோட வேர்வைக்கு புள்ள என்ன வேலை வேணும்னாலும் கொடுப்பாங்க. Sure. ஆமா, நீ புடவை கட்டுவியா? அனிதா, இது எங்க அம்மா கொடுத்த புடவை. பொட்டோட பூவோட புடவையோட என்ன பார்க்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க. கனவு பாவம் செதறி போச்சு. கடவுள் அதே மாதிரிதான் கனவு. மோதி சதுரமே தவிர அது முழுமையே கிடையாது. அம்மா, டுடே இஸ் a wonderful day, really a fantastic day for me. நான் ஒரு சாதனையே பண்ணிட்டேன். அம்மா, என்ன வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அம்மா, அம்மா வந்துட்டியா ரவி? கை கால் அனுப்பிக்கிட்டு காபி சாப்பிட்டவா? அம்மா, உங்களுக்கு அண்ணனை பார்க்கணும், அவன் கூட இருக்கணும்னு ஆசை இருந்தா எனக்கு எந்த தடையும் இல்லை. உங்களை அண்ணன் வீட்டுல நானே கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாப்பா, நான் உன் கூடவே இருக்கேன். என்னமோ இந்த பாடும் மனசுக்கு உடவிட அவன் மேல கொஞ்சம் பாசம் அதிகம், வேற ஒண்ணும் இல்ல. நீ படிச்சு முன்னேறணும்னு அவன் ஒவ்வொருத்தருக்கும் அதான் பிடிச்சி ரூட் பாலிஷ் போட்டான் பாரு. அம்மா,
நான் அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ மறந்துட்டேன்னு சொல்லல, தன்னை மறந்து அம்மா தள்ளி போயிட்டாளேன்னு ராஜா நினைச்சிடக்கூடாது. வயசுல தாங்கிறவதான் மனசுலயும் தாங்குறேங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பான். உன் வேலையெல்லாம் எப்படி நடக்குது? எக்ஸலண்டா நடக்குதுமா. கடத்தல் கேங்ல சின்ன குரூப்பை புடிச்சிட்டேன், பெரிய குரூப் தன்னாலே கிடைச்சிடுவாங்க. அம்மா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எங்கம்மா போறீங்க? உள்ள என்னமோ கொதிக்குதுடா, என்னன்னு பாத்துட்டு வரேன்.